ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமாப்பா? இப்போ வந்து ஸ்ரீலங்கா குமாருடைய ரூமுக்கு போயிட்டுருக்கோம். சரி, போகும்போது அப்படியே வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு போயிடுவோம். பார்த்தீங்கன்னா கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குது. அந்த கடைக்கு தான் போகிறேன். அந்த கடையில் போயிட்டு அப்படியே சிக்கன் வாங்கிக்கிட்டு வேறு ஏதாவது வாங்கிட்டு போவோம். சரியா? ஆமாம். ரோடெல்லாம் பயங்கரமான டிராஃபிக், சரியான டிராஃபிக்காக இருக்குது. என்ன ஃப்ரீயாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பார்த்தீங்களா? ஆமாம். ஒரு வழியாக கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்தாச்சு. இது ஒரு பெரிய மால். இது நம்ம வந்து இப்படி உரங்கட்டி வண்டி நிப்பாட்டிடுவோம். இது உடனே வர்றது தான், உடனே வந்துடுவோம். அதனால் அப்படியே நிப்பாட்டி வச்சுருவோம். வாங்க, கிளாஸை லாக் பண்ணிட்டு கடைக்குள்ளே போவோம். வழியாக கடைக்கு வந்தாச்சு நண்பர்களே. கடைக்கு வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு இருக்கோம். அண்ணன்ட்ட பார்த்துட்டு இருக்காரு சிக்கனு. இந்த சிக்கன் தானே? ஓகே, இந்த சிக்கன் வாங்கியாச்சு. ஐஸ் சிக்கன் லாக் பண்ணிடுங்கண்ணா. ஓகே, கிளம்புவோமா? இங்கே இருங்க. இது இந்த நேச்சுரல் இது நம்ம கப்சா ரைஸ் மசாலா இருக்கா? மசாலா வாங்கிட்டு வருவா. கப்சா ரைஸ் மசாலா கிராண்டில் நிற்கிறேன். கிராண்ட் இருக்குல்ல, கிராண்டில் கோழி கிராண்டு நம்ம வந்தோம்ல. கிராண்டு ஒரு வழியாக சிக்கனும் கப்சா மசாலாவும் வாங்கியாச்சு. கப்சா ரைஸ் மசாலாவும் வாங்கியாச்சு. ஆமாம், பில்லை போட்டுருவோம். கவுண்டரில் நிற்கிறேன். வாங்கியாச்சு நண்பர்களே. வாங்கிட்டு வண்டியை நோக்கி போயிட்டுருக்கோம், பயணிக்கிறோம். ஆமாம், வண்டியை நோக்கி போவோம். வண்டி வந்தாச்சு. வண்டி கிட்ட தான் போட்டு போயிருந்தேன் பார்க்கிங்க. அதனால் வண்டிக்குள்ளே வந்தாச்சு. ஓகேவா? இதுக்கு மேலே அவர் ரூமுக்கு போவோம். என்ன நடக்குதுன்னா அங்கே போய் பாக்கியை போடுறேன். ஆமாம். எவ்வளோ சிக்னலுங்கிறீங்க? அவ்வளோ சிக்னலாக இருக்குது. நம்ம அந்த அவசரமாக போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிக்னலும் கரெக்டாக ரெட்டில் தான் இருக்குது. சும்மா ஃப்ரீயாக அதாவது ஒரு யோசனையில் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சிக்னலும் க்ரீனில் இருக்கும். ஒரு அர்ஜெண்ட்டாக போவோம், கொஞ்சம் குயிக்காக சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி நம்ம போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சிக்னலும் ரெட்டில் தான் இருக்குது. ரூமுக்குள்ளே வந்து புந்தாச்சு. இவர் தான் நம்ம குமார். இப்போ தான் சட்டி பானையெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காப்புல. ஆமாம், எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணுறோம். என்ன செய்கிறேங்கிறதையும் அப்படியே வீடியோ போடுறோம், பார்த்து ரசிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாம் போட்டு இப்போ வந்து நல்லா வேக வச்சுட்ருக்கோம். நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் புதினா மல்லி போட்டு அதுக்கப்புறம் கறி போட்டு மசாலா போட்டு செம்மையாக பிரியாணி போட்டு காமிக்கிறேன். வாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அதை கிதக்காய் தூ யூபிக்காக இந்தியா யூபி ஃப்ரான்ஸ். ஓகே, வாங்க. இப்போ பிரியாணிக்கு மீன் ஃப்ரை என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டாச்சு. பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. இது உங்களுக்கு வந்து லைட்டு போட்டிருக்காங்க, அதனால் அப்படி கலர் வித்தியாசமாக தெரியும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரிசி அளந்து போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா பிரியாணியோட முட்டை கிரேவி செய்கிறோம். முட்டை கிரேவி வந்து செம்மையாக செய்கிறோம். வாங்க. முட்டை கிரேவி மசாலா, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை அப்படியே பீஸ் பீஸாக வெட்டி மசாலா மாதிரி செய்கிறோம். முட்டை வேகப்பட்டாச்சு. சட்டி எடுத்து வச்சாச்சு. ரெடி பண்ணுவோமா? ஒரு வழியாக நம்ம முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு செம்மையாக. ஓகே, சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். பிரியாணி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முட்டை கிரேவி. சாப்பாடு இறங்கிட்டு இருக்கு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அப்படியே ஜம்முன்னு வந்து படுக்கிறதுக்கு இடத்த ரெடி பண்ணி கொடுத்துட்டாப்புல. இன்றைக்கி ஆள் டெங்கியாக போட்டாச்சு. ஹாய், டெல்மி ஹாய். ஆமாம், எல்லோரும் படுக்கிறது ரெடியாகிடுச்சு. நல்லா இதுலேயே தட்டிடு. உன் காலுக்கெல்லாம் இதுலேயே படுத்தாச்சு. பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சா, அதனால் படுத்தாச்சு. அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க உட்காந்து. அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும், நம்ம தூங்குவோம். அழகான இரவு வணக்கம், குட் நைட். மீண்டும் தொடரும் காலையில். ஓகே.